தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி மாற்றம். புதிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக சத்யபிரதா சாஹூ நியமனம். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக பிரதமரை சந்தித்து வலியுறுத்த முடிவு. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு திமுக முழு ஆதரவு. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உறுதி. முதலமைச்சர் தலைமையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க முடிவு. 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு சென்னையில் சந்திப்பு இருக்கலாம் என தகவல். கர்நாடக மக்களை நம்பினோர் கைவிடப்படார். முன்னாள் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி கருத்து. மின்வாரிய ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. 3000 ரூபாய் முதல் 27,000 ரூபாய் வரை கிடைக்கும் என அமைச்சர் தங்கமணி தகவல். திருச்சியில் ஏப்ரல் 4ஆம் தேதி பொதுக்கூட்டம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் அறிவிப்பு. திருமங்கலம் அருகே நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கு மறுதேர்வு நடத்த தமிழக அரசுக்கு தடை. 200 பேருக்காக ஒட்டுமொத்த தேர்வை ரத்து செய்தது தவறு என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. முடங்கியுள்ள ஏர்செல் சேவை சரியாக 4 நாட்கள் ஆகும். தென்னிந்திய தலைமை செயலதிகாரி தந்தி டிவிக்கு பேட்டி. உயர்நிலை பள்ளி வரை தாய்மொழி கல்வி அவசியம். சென்னை விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் 150 குளங்கள் மாயம். தந்தி டிவி பேட்டியில் மாவட்ட ஆட்சியர் தகவல்.